அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த வாரத்திற்கான லெவல் பார்க்கலாம். மந்த்லி லெவல் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி லெவலை விட இயர்லி லெவல் பவர்ஃபுல்லானது, இயர்லி லெவலோட மந்த்லி லெவல் பவர்ஃபுல்லு. மந்த்லியை விட மந்த்லி தான், இயர்லி தான் அதிகமான பவர்ஃபுல்லு. அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் பவர்ஃபுல் மந்த்லி, அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் வீக்லி பவர்ஃபுல். அப்போ மேக்ஸ் நம்ம மேக்ஸ் தான் எல்லாமே நம்ம கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய வேல்யூஸ். இது எல்லாமே இது ஒன் ஆஃப் தி பொசிஷன் கால்குலேஷன்ஸ் தான். இது இன்னொரு மெத்தடு இருக்கு. நம்ம இதை மட்டும் யூடியூப்ல இது பண்ணி, இதுவே வாரத்தில் 52 வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வருடத்திற்கு, அதில் 44 வாரம் சக்சஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை நீங்க எஜ்ஜிங் இல்லாம பயன்படுத்தவே கூடாது. யாருக்கெல்லாம் என்ன யூடியூப்ல எது கொடுத்தாலும் என்னைக்கு நம்பாதீங்க. நான் கொடுக்கறது கூட தான். உங்களுடைய நீங்க என்ன அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அனலைஸ் வேல்யூ கூட இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க நிறைய இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் போடுவீங்க இல்லையா? அதுல ஏதாவது இந்த இது அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருந்தாலும் இது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பேட்டர்ன் இருக்குங்க. நானும் இதை ஷோ பண்ணி ஏதாவது ஒரு பேட்டர்ன் போட்டு போடலாம், எலியட் வேவ் போட்டு போடலாம், இல்ல ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுத்து போட்டு இந்த இண்டிகேட்டர்ல இது இங்க சிக்னல் கொடுக்குது, எம்எஸ்சிடிலயோ இல்ல புலிச்சர் பேண்ட் என்னவோ 1008 இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போடலாம். ஆனா மார்க்கெட்டுங்கிறது அப்படி கிடையாது. அது மேக்ஸ் அந்த புள்ளிகள்ல தான் அந்த மாதங்களோ அந்த வாரங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இன்ட்ராடே இதை வச்சு இன்ட்ராடே எல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங் எல்லாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணாதீங்க. ஆப்ஷனுக்கு தான் நம்ம இன்ட்ராடே தினமும் கொடுக்குறோம் இல்லையா? அதை வைத்து உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆகும்போது நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். சரி, நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸுங்க. இது கிடையாது, ஆப்ஷன் கிளாஸ் மட்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. இந்த கிளாஸுக்கு அப்புறம் நான் இந்த கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்க மாட்டேன். மறுபடியும் அடுத்த வருடம் தான் ஆப்ஷன் கிளாஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீக்கான லெவல் நிஃப்டி இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் இங்கே இருக்கு. 25,462 போனா மார்க்கெட் செல் ஆக ட்ரை பண்ணும். செல் இங்க தான் நியரா எடுக்கிறதுக்கு, நியர் அங்க வரும் பொழுது செல் எடுக்கலாம். அதோடைய ஸ்டாப் லாஸ் பாருங்க, மேலேயே கொடுத்துருக்கேன் 24,538. இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. அப்போ அவ்வளோ பெரிய பாயிண்ட் நம்ம டே கேண்டில் வச்சா பெருசா கூட கொண்டு போய் க்ளோஸ் வைக்கலாம் மேல. அப்போ அவ்வளோ ஸ்டாப் லாஸ்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ எட்ஜிங் இல்லாம இதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஓகேங்களா? எட்ஜிங்கோட மட்டுமே இதை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? அது இங்க இருக்கிற மார்க்கெட் கீழே இங்க வந்தா 25,062 வந்தா இங்க இருந்து பை ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாப் லாஸ் 24,932 டே கேண்டில். இல்ல டே கேண்டில் என்னால கொடுக்க முடியல சார் அப்படின்னாக்கல 15 மினிட்ஸ் டே இன்ட்ராடேல 15 மினிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு எகைன் மறுபடியும் எனக்கு 15 மினிட்ஸ் கீழே உள்ள வந்துருச்சு என்ட்ரி எடுத்துக்கணும். ஏன்னா டே கேண்டில் தான் இதனுடைய ரூல். உங்களுக்கு அதுக்குள்ள இன்பிட்வீன்ல வேணும்னா அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். இது நிஃப்டிக்கான லெவல்ஸ்ங்க. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் மார்க்கெட்டிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 51,858 போனா செல் நியர். இங்க இருந்து கீழே 50,858 வந்தா பை நியர். இந்த பாயிண்ட்கள்ல இருந்து இதுல 150 பாயிண்ட் அப் சைட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ஸ்டாப் லாஸ், இதுக்கு கீழே 150 பாயிண்ட் லோ சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ். இதுவும் சேம் டே கேண்டில் க்ளோசிங் பேசிஸ். அப்படி டே கேண்டில் கொடுக்க முடியலனாக்கல நீங்க 15 மினிட்ஸ் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு எகைன் மறுபடியும் அது 15 மினிட்ஸ்க்கு அந்த டேக்குள்ள அதுக்குள்ள வந்துச்சுன்னா எகைன் நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அதையும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடிய பங்குச்சந்தைங்கிறது கணக்கு சார்ந்தது. அதை சார்ந்து நீங்க படிங்க, எதையுமே அதை சார்ந்து செய்யுங்க. ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி மந்த்லி லெவல் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? அது கூட வீக்லி லெவல் என்ன பண்ணுது, எது எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுல உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். அதை வைத்து நம்ம பயன்படுத்தலாம். எட்ஜிங்கிலும் இதை பயன்படுத்தாதீங்க. ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.